ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என்ஜி குயின்ஸ் பேக்கரி. ஓகே, டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோவில் ஹூப் சாக்லேட் கேக் பார்த்தோம்ல, அதில் ஹூப் ஃப்ளவர் டிசைன் எப்படி பண்ணணுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாமா? சரி வாங்க. நாங்கள் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணோங்க. ஸோ ஷாப்பில் ஆர்டிஃபிஷியல் பொக்கே வாங்கி அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம். ஃப்ளவர் தனியாக, லீஃப் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி த்ரெட்டில் நாட் போட்டுக்கோங்க. அண்ட் தென் நாட்டை சுற்றி ஒயிட் செல்லோ டேப்பை ரோல் பண்ணிக்கிட்டோங்க. இதே போல் 5 to 6 ஃப்ளவர் ரெடி பண்ணிக்கிட்டோம். கேக்கோட ஹைட்டை பொறுத்து நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டோங்க. இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வருங்க. ரொம்ப அழகாக வந்திருக்கு. குட்டி குட்டி பொக்கே பார்க்குற மாதிரி இருக்குதுங்க. நாங்கள் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சு யூஸ் பண்ணோம். நீங்கள் ஒரிஜினல் ஃப்ளவர் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். அது இன்னும் சூப்பராக வருங்க. நெக்ஸ்ட்டு மெட்டல் ஒயர் பார்க்க போகிறோம். மெட்டல் ஒயர் எப்படி வாங்கணுன்னா, எலக்ட்ரிக் ஷாப்பில் வாங்கினோங்க. அந்த மெட்டல் ஒயர் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு டபுளாக ரோல் பண்ணிக்கிட்டோம். செமி சர்க்கிள் ஷேப்பில் அந்த மெட்டலை ஸ்ப்ளிட் ஆகாமல் இருக்க ஒயிட் செல்லோ டேப் போட்டு ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கிட்டோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஃப்ளவரை ஸ்டிக் பண்ணிக்கலாம். டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிட்டோம். சென்டரில் பட்டர்ஃப்ளை ஸ்டிக் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் பதிலாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரிஜினல் ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பட்டர்ஃப்ளைக்கு பதிலாக ஒரிஜினல் ஃபோட்டோஸ் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் ஃபோட்டோஸ் வைக்கும் போது இன்னும் நம்மளுக்கு சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் அண்ட் தென் லாஸ்ட்டு ஃபைனலாக கேக் போர்டு அடியில் இன்சர்ட் பண்ணி பியூட்டிஃபுல்லான ஹூப் ஃப்ளவர் கேக் ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.